கர்த்தர் மேலுள்ளதாக இன்றைய வசனம் யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். கர்த்தர் மேலுள்ளதாக இந்த வசனத்தில் பார்க்கும்போது நினிவே அழிக்கப் போறேன்னு கர்த்தர் சொல்லும்போது யோனா கொண்டு ஒரு எச்சரிப்பு செய்தி வரும்போது நினிவேயின் ராஜாலேருந்து ஆரம்பித்து எல்லா பிரதானிகளும் ஆடு மாடு வர உபவாச ஜெபம் இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் பார்க்குறாரு. அவங்க உபவாசம் மட்டும் இருக்கல, அவங்களுடைய பாவங்களையும் விட்றாங்க. நம்ம ஒரு உபவாசம் பண்ணியிருந்தா மட்டும் சில விடுதலைக்காக இல்ல. அந்த பாவங்களையும் விட்டுட்டு உபவாசம் பண்றாங்க. கர்த்தர் பார்த்து அந்த தீங்கு செய்யாதபடி அது மனஸ்தாபப்பட்டு மாத்திட்டாராம். வேதத்துல போட்டிருக்கு. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து. இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம ஃபாஸ்டிங் இருக்கோம். ஆனா கிரியைகளை பார்க்கிறார். ஒரு பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கும்போது, நம்ம கிரியையில மாற்றம் இருக்கா? கிரியையில அதே பாவத்த செஞ்சுக்கிட்டு நம்ம ஃபாஸ்டிங் பண்ணிட்டு போனா நினிவே அன்னைக்கு கவிழ்க்கப்பட்டிருக்கும். அவங்க வந்து உபவாசம் இருக்கும்போதும் கிரியைகளை சரிப்படுத்திட்டு உபவாசம் இருந்தாங்க. கர்த்தர் கேட்டார், அந்த தேசத்துக்கு இறங்கினார். இந்த வேளையில நம்ம வாழ்க்கையிலயுமே சில சில வீழ்ச்சிக்கு நம்முடைய பாவங்கள் காரணமாக இருக்குமானால், நம்ம கர்த்தரை நோக்கி உபவாசம் பண்ணுவோம். அதுக்கு முன்பாக எந்த காரியத்தில நம்ம கிரியைகள் தவறா இருக்குமோன்னு கர்த்தர் பேசுவத நம்ம விடுவோம், சரி செய்வோம். கிரியை சரி செஞ்சுக்கிட்டு நம்ம உபவாசம் இருந்து போவோம். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலும் எந்த ஒரு தீங்கும் வராதபடி தேவன் காப்பார். ஒரு சமாதானம் உள்ள, ஜெயம் உள்ள வாழ்க்கை தரார். நம்ம காண்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அன்னைக்கு நினிவேயை கவிழ்க்காதபடி அந்த தேசத்துக்கு மனசப்பட்ட தேவன் நம்ம வீட்ல எந்த ஒரு தீங்கும் யாருக்கும் வராதபடி ஒரு எல்லாம் காத்துக்கொண்டு ஒரு ஜெயத்தோடும் சாட்சியோடு நடத்துவார். இந்த பூமியில சாட்சியோடு வாழ்க்கை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் தான் கிருபை செய்வார். ஆமென்.